நீ தினமும் பார்க்கிற உலகம் உண்மையா? நீ வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உன் கட்டுப்பாட்டுல இருக்கா? உண்மையில் உன் மூளை உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்க. நீ ஒவ்வொரு நாளும் ஊருல வாழுறே. நீ ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உன் மூளை அந்த முடிவை ஏற்கனவே எடுத்துடுச்சு. எடுத்துக்கோ. நீ கடைக்கு போயிட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுற. நீயே உன்னை கேட்டுக்கொள்கிறாய், நான் எந்த ஜூஸ் ஆர்டர் பண்ணணும்? உன் மூளை திடீர்னு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு முடிவு பண்ணுது. நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு இன்ஸ்டன்ட் டிசிஷன் கிடையாது. உன் அம்மா உனக்கு அதிகம் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்திருப்பாங்க. அது உன் அன்கான்ஷியஸ்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருச்சு. அதாவது நீ ஒரு டிசிஷன் எடுத்து மாத்திரத்துல அது நீ ஃபர்ஸ்ட் நினைக்கிறதுக்கு முன்னாடியே உன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் உன்ல ஆல்ரெடி அந்த முடிவை தந்துடுச்சு. ஒரு பெரிய விஞ்ஞானி ஒரு ஆச்சரியமான விஷயம் கண்டுபிடிச்சாங்க. ஒரு மனிதன் ஒரு அழுத்த போறா. அவரை கேட்டாங்க, நீ எந்த பட்டன் பிரஸ் பண்ண போற? அவன் இப்பதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா பிரெயின்ல என்ன தெரியுது தெரியுமா? அவன் முடிவு எடுக்கிறதுக்கு 7 செகண்ட்ஸ் முன்னாடியே அவன் டிசிஷன் மேக்கிங் சிக்னல்ஸ் ஃபயர் ஆகியிருச்சு. அதாவது உன் முடிவுகளை நீ எடுத்துக்கிற மாதிரி தோணுதான். ஆனா உன் அன்கான்ஷியஸ் மைண்ட் ஏற்கனவே அந்த முடிவை எடுத்து வச்சிருச்சு. உனக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? உன்ல நீ ஸ்க்ரோல் பண்ணும் ஒவ்வொரு நீ ஹிப்னோடைஸ்ட் ஆகுறே. உன் மனசு நான் டைம் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும். ஆனா உன் டோபமைன் கெமிக்கல் உன்னை அடிக்ட் ஆகஸ்ட் வைக்கிறது. நீ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பாக்குறே. அந்தல ஒரு காமெடி இருக்கலாம், ஒரு சேட் ஸ்டோரி இருக்கலாம். ஆனா அது உன்னை ஸ்க்ரோல் செய்ய வைப்பதற்காக தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. மற்றவர்களை தாண்டி நீயே உன் மனசை கட்டுப்படுத்த முடியலன்னா உன் டிசிஷன்ஸ் நீயே எடுக்க முடியுமா? நீ உண்மையில வசிச்சதாலா சாப்பிடுற? இல்லையா நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதால சாப்பிடுற? உன் ஃபேவரட் சாக்லேட், நீ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுற. ஆனா உன் பிரெயின் ஏன் அதுல அடிக்டட் ஆகும் தெரியுமா? நீல அந்த பார்த்திருப்பாய். அதாவது அது நீ கண்டுபிடிக்காமலே உன் அன்கான்ஷியஸ்ல ரொம்ப ஆழமா புகுந்துடும். பெரிய ஃபுட் பிராண்ட்ஸ் உன்னை ஒரு பயன்படுத்திக்கிறாங்க. நீ உன்னால் உணர முடியாத உன் மூளை வேற யாரோ ஆபரேட் பண்ணும். இந்த மாயத்திலிருந்து வெளியே வர ஒரு புதிய வழி இருக்கு. முதலா நீ எடுத்த சேலஞ்ச் பண்ணணும். எதுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்? இந்த வீடியோ எதுக்கு பார்க்கணும்? இந்த விருப்பம் உண்மையா இல்லையா? நீ ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு நீ ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இல்லையா என்பதை கேள். நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீயே உருவாக்கலாம். அது உன்னை நீயே சுயமாக எடுக்கத்தான் முடியும். நீ இப்போயே உன் பிரெயின் ஹேக் பண்ண ஒரு முடிவு எடுக்கணும். இல்ல நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. உன் வாழ்க்கை நீயே நடத்துவியா?